வணக்கம், நான் தான் உங்கள் ராதிகா பாலா. ஸோ இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெட், அதாவது வியட்நாமிஸ் நியூ இயர், அதை பற்றின ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ செகண்ட் வீடியோவில் வியூவர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வியட்நாமிஸ் நியூ இயர் அப்படின்னு நீங்கள் ஏன் டெட்டுன்னு சொல்கிறீங்க, அதுதான் நீங்கள் சைனீஸ் நியூ இயர் அப்படின்னு கேட்டாங்க. இல்லவே இல்லை. சாதாரணமாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த்து சைட் போனோம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆந்திராலேருந்து வந்திருந்தாலும் சரி, கேரளாலேருந்து வந்திருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மദ്രാசி தானே அப்படிம்பாங்க. மദ്രാசினா ஒரு லாங்குவேஜ் இருக்கிற மாதிரியும் காமனாக ஒரு டேக் போட்டுருவாங்க. அப்போ நம்மளுக்கு கோவம் வரும், இல்லைங்க நான் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த லூனார் நியூ இயர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் கொண்டாடுறாங்க. ஆனால் சைனாவில் கொண்டாடுறது சைனீஸ் நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வியட்நாம்ல நம்ம இதை டெட் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏன் டெட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வியட்நாமிஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏங்க சைனீஸ் நியூ இயர் அப்படின்னு சொல்லணும், இது நாங்க ரொம்ப வருஷமாவே எங்க முன்னோர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த புது வருடத்தை, அதனால இது எங்களுடைய புது வருடம், நாங்க எங்க நாட்டு பெயர் தான் நாங்க வச்சுப்போம் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. நான் கூட இங்க வந்த புதுசுல 2010ல் எனக்கு தெரியாது. நான் போய் எல்லாரையும் ஹாப்பி சைனீஸ் நியூ இயர் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவம் வரும், ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, இல்லைங்க யூ ஷுட் சே டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்முங் நமோய் அப்படின்னு சொல்லுங்கம்மாங்க. இப்போ நான் ஃப்ளூயண்ட்டாக சுக்முங் நமோய் சொல்கிறேன், அப்போ எனக்கு வராது. ஸோ ஹாப்பி டேட் அப்படின்னு சொல்லிடுவேன். இது என்ன, இதில் என்ன இந்த ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் குவிக்காக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டினியூஸாக அந்த விடாமல் பாருங்கள், ஓகேவா? இப்போ டெட்டுக்கும் சைனீஸ் நியூ இயர் ரெண்டுத்துக்கும் ஒரே கேலண்டர் தான் இருக்குது. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், அந்த கிரிகேரியன் கேலண்டர் பிரகாரம், அதாவது வெஸ்டர்னர்ஸ் மாதிரி ஜான்வரி 1 நியூ இயர்ஸ் டே, இங்கிலீஷ் நியூ இயர்ஸ் டேன்ட்டு யூனிஃபார்மாக கொண்டாடிடுறோம். பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்ம எல்லாரும் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் ஃபார் த கன்வீனியன்ஸ் சேக். இங்கிலீஷ் கேலண்டரில் எவ்ரி இயர் ஜான்வரி 1 நம்ம நியூ இயர்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். ஆனால் இந்த லூனார் கேலண்டர் பிரகாரம் இவங்க கொண்டாடுறது ஜான்வரி எண்ட், அதாவது ஜான்வரி செகண்ட் வீக்லேருந்து ஃபெப்ரவரி 1 to 2 வீக்குள்ள எப்போ வேணால் இந்த நியூ இயர்ஸ் டே வரலாம். இந்த வருஷம் 2021 பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி 12 தான் டெட் அப்படின்னு சொல்கிற அந்த நியூ இயர்ஸ் டே வியட்நாமுக்கு டெட். அதே ஃபெப்ரவரி 12 தான் சைனாலையும் அவங்க புது வருடம் கொண்டாடுறாங்க, ஆனால் அவங்க சைனீஸ் நியூ இயர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ் கேலண்டரில் பார்த்தா ஒரு புது வருடத்துக்கும் ஒரு பேர் வரும். தமிழில் சார்வரி இப்போ நடந்துட்டு இருக்கு, அடுத்து பிளவ வரும். ஸோ அடுத்து திருப்பி உங்களுக்கு சார்வரி வரணும்னா 60 வருஷம் கழிச்சு வரணும். ஏன்னா 60 அது ஒரு சைக்கிள் ஆஃப் 60. அதே இங்கே இந்த லூனார் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 12 ஜோடியக்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இருக்குது, அதாவது அனிமல்ஸ். அந்த 12 உங்களுக்கு எவ்ரி 12 இயர் ரிப்பீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட், அந்த லிஸ்டில் இருக்கிற செகண்ட் அனிமலோட இயர், அதாவது வியட்நாமில் பஃபெல்லோ, சைனால பார்த்தீங்கன்னா ஆக்ஸ். வியட்நாமில் டெட் இஸ் த இயர் ஆஃப் பஃபெல்லோ, சைனால சைனீஸ் நியூ இயர் ஆஃப் தி ஆக்ஸ். ஓகேவா? இதில் என்னன்னா 12 அனிமல்ஸில் 10 அனிமல்ஸ் சைனாக்கும் வியட்நாமுக்கும் காமன். இந்த 2வது அனிமலும் 4வதும் தான் நம்மளுக்கு வேறுபடும். அதாவது 4th அடுத்த வருஷம் சேம் இருக்கும். இந்த வருடம் வியட்நாமில் இயர் ஆஃப் பஃபெல்லோ, சைனாவில் இயர் ஆஃப் ஆக்ஸ். அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சைனாலையும் இயர் ஆஃப் டைகர், வியட்நாம்லையும் இயர் ஆஃப் டைகர். அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சைனாவில் இயர் ஆஃப் ராபிட், அண்ட் இங்கே நம்மளுக்கு வியட்நாமில் இயர் ஆஃப் கேட். ஸோ இந்த மாதிரி சில வேறுபாடுகள் இருக்கு. சைனீஸ் நியூ இயர் அப்படின்னு ஏங்க இந்த பேர் எல்லாருக்கும் காமனா வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் சும்மா இருக்கலங்க, ஒரு 1000 ஆண்டு வியட்நாமா ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பிரகாரம் நாங்கள் ஆண்டதுனால தான் உங்களுக்கு இந்த கலாச்சாரம் வந்ததுன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்களே, நீங்களாம் வரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு இது இருக்கு, நாங்கள் இந்த புது வருடத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு. இவங்க 2 பேரும் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி வேணா இருக்கட்டுங்க. உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, சைனால கொண்டாடுறது சைனீஸ் நியூ இயர் அப்படின்னு சொல்லணும், வியட்நாம்ல நம்ம இங்க கொண்டாடுறது டெட் அப்படின்னு சொல்லணும். ஸோ எந்த ஒரு வியட்நாமீஸையும் விஷ் பண்ணோம்னு நினைச்சா சுக்முங் நமோய் இல்லைன்னா ஹாப்பி டெட் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவாங்க. ஸோ சைனாக்காரங்க எல்லா இடத்துலையும் போய் அந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க, கொரியாலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜப்பான்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இதெல்லாம் இப்போ கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கிரிகேரியன் கேலண்டர் பிரகாரம் நியூ இயர்ஸ் டே தான் கொண்டாடுறாங்க. ஒன்லி எத்தனிக் சைனீஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க
நாங்கள் சைனீஸ் நியூ இயர் அப்படி தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த வம்புக்குள்ளெல்லாம் போக வேண்டாங்க. உங்களுக்கு நான் வியட்நாமில் ஹொச்சிமின் சிட்டியிலேருந்து ராதிகா பாலா என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வியட்நாமீஸை பார்த்தீங்கன்னா ஹாப்பி டெட் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வியட்நாம்லேயும் இந்த கலாச்சாரம், புது வருட கலாச்சாரம் இருக்குது. ரொம்ப அழகாக இங்கே இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் எல்லாம் கேட்குறது எனக்கு புரியுது. நாங்களும் வியட்நாமுக்கு டூரிஸ்டாக வரலாமா, இந்த டெட்டை நாங்களும் பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, டெட்டு டயத்தில் நீங்கள் இங்கே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டெட் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரிப்ரேஷன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ஷாப்பிங் நடந்துட்டுருக்கு. அப்படியே ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இது நீங்கள் வரலாமா, அந்த டைமில் இங்கே இருக்கலாமாங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்னென்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வித் ஆல்ங்கிற ஆப்ஷனோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் மேலும் உங்களுக்கு என்ன தகவல் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Until then, bye-bye from Radhika Bala.